உன் பேர் என்ன? விஜய். அப்பா பேரு? எங்க அம்மா பேரு மகாலட்சுமி. உங்க அப்பா பேர் என்னடா? எங்க அம்மா பேரு மகாலட்சுமிடா. என்னடா அப்பன் பேரை கேட்டா அம்மா பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கிற? அப்ப இல்லாம பிறந்தியா? நீ அப்பா இல்லாம பிறந்தியா? மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். போலீஸ்காரனா என்ன கடவுள் நினைப்பா? யார் a public servant. Understand? நாங்க கட்டுற வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு கூலிக்கார. ஞாபகம் வச்சுக்க. இவ்வளவு நேரம் என்ன நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்ததே தப்பு. ஓ இஷ்டத்துக்கு கேஸ் எழுதுவேன், ஓ இஷ்டத்துக்கு லாக்அப்ல தள்ளுவேன், ஓ இஷ்டத்துக்கு அடிச்சு கொடுமைப்படுத்துவேன். இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களை என்ன அடிமைங்க நினைச்சிட்டியா? இல்ல ஒண்ணும் தெரியாத மடையங்க நினைச்சிட்டியா? இனிமேலாவது பொதுமக்கள் கிட்ட மரியாதையா நடந்துக்க கத்துக்க. டேய், இவன உள்ள போறான். சார், கோர்ட்ல பார்க்கலாம்டா. என்ன ராக்கி, உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? அதுக்கு என்ன? புரியுது. உன் படிப்பு பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி அரைகுறையா இருக்குங்கிற. அங்கிள் ஜாக்கிரதையா பேசுங்க. ஆமாமா, நீ பொம்பளை. உன்கிட்ட கிண்டல் பண்ணா சட்டையை மட்டும் இல்ல ஜட்டியையும் கிழிச்சிருவேன். அங்கிள், நீங்க எம்எல்ஏ ஆகி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? எவ்வளவோ சாதனை பண்ணிருக்கேன். 7 சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்கேன். அங்கிள், தப்பா நினைக்காதம்மா, 7 சின்ன பிளாட் வாங்கியிருக்கேன்னு. அப்புறம் என்ன எதிர்த்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ஆக்கியிருக்கேன். அப்புறம் 7 பிராந்தி கடையில ஏலத்துக்கு எடுத்திருக்கேன். அவ்வளவு பணமா உங்களுக்கு? கிண்டலா? ஏது பணம்? எல்லாம் அதிகாரம் தான். அங்கிள், நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? பிராந்தி கடையை திறந்து அங்கிருந்து வாங்கிட்டு போய் வீட்டுல குடிச்சா பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சு போங்கிறதுக்காக பிராந்தி கடையிலேயே பார் திறந்திருக்கேங்கிறேன். இதை விட நாட்டு மக்களுக்கு நான் என்ன கிழிக்கணுங்கிறேன். குட் ஈவினிங் ஜூனியர் மேத்தா. குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். நான் சொன்ன மேட்டர் என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு சம்திங் வாங்கிட்டேன்னா கரெக்டா செஞ்சு முடிப்பேன். அவன் மேல என்ன கேஸ் போட்டீங்க? நான் கொஞ்சம் எடக்கு முடக்கானவன். எதையுமே வித்தியாசமா தான் செய்வேன். ஆட்டோ ஓட்டி 5 வயசு குழந்தைய அடிச்சு கொன்னுட்டான்னு அந்த விஜய் மேல ஸ்ட்ராங்கா கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். 5 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. அப்பா, இனிமே நமக்கு காலேஜ்ல தொந்தரவே இருக்காது. எஸ், ப்ரொசீட். நீங்க தான் செத்து போன குழந்தையோட அம்மாவா? ஆமாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3 பெண் குழந்தைங்க. இறந்து போனது கடைசி குழந்தை. வயசு என்ன? 5 வயசுங்க. அன்னைக்கு என்ன நடந்தது? எப்படி சொல்வேங்க? பசின்னு அழுதது குழந்தை. வீட்டுல ஒண்ணுமே இல்ல. பண்ணு வாங்கிட்டு வரலான்னு டீ கடைக்கு போனேங்க. அவன் என் பின்னாடியே வந்திருக்கா. அதை நான் கவனிக்கல. டீ கடையில பண்ணு வாங்கிட்டு இருக்கும் பொழுது அம்மான்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா நடு ரோட்ல இந்த படுபாவைய குழந்தை அடிச்சு கொன்னுட்டாங்க. அப்ப என்ன மணி இருக்கும்? ராத்திரி 8:40 இருக்கு சார். சரி, நீங்க போகலாம். இவங்களை ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நோ क्वेश्चंस யுவர் ஆனர். முருகன் நீங்க யாரு? நான் ஜிஎன் செட்டி ரோட்ல டீ கடை வச்சிருக்கேங்க. அன்னைக்கு என்ன பார்த்தேள்? இந்த ஆள் ஆட்டோ ஓட்டிட்டு வந்தாருங்க. பெரிய மாருதி கார் நினைப்பு. அவ்வளவு ஸ்பீடுங்க. குழந்தை அம்மாவை தேடி வருதுங்க. என் கண்ணால பார்த்தேன். நடு ரோடுங்க. அந்த அம்மா கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இந்த பாவி அடிச்சா ஒரே அடியா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எனி क्वेश्चन? நோ யுவர் ஆனர். மிஸ்டர் விஜய், உங்க மேல சாட்டப்பட்ட இந்த குற்றங்களுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? மேடம், நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஏழை. என்னோட படிப்பு செலவுக்கும் எங்க அம்மாவை காப்பாற்றுங்கிறதுக்காகவும் ராத்திரி நேரத்துலயும் ஹாலிடேஸ்லயும் ஆட்டோ ஓட்டுறது என் வேலை. அன்னைக்கு நான் ஆட்டோ ஓட்டினேன். ஆனா எந்த குழந்தையும் ஆட்டோல அடிபடல. யுவர் ஆனர், இது வரைக்கும் இந்த கோர்ட் சரித்திரத்துல எந்த குத்தவாளியாவது தான் செஞ்ச தப்ப ஒத்துண்டிருக்கானா? குறுக்கே பேசாதீங்க சார். ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினா கேளுங்க. அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி ராத்திரி ஆட்டோ ஓட்டினியா இல்லையா? தினம் ராத்திரில ஆட்டோ ஓட்டுறதா என் வேலை. கேட்கறதுக்கு மாத்திரம் பதில் சொல்றோம். அன்னைக்கு ராத்திரி ஓட்டினியா இல்லையா? ஆமா. அன்னைக்கு ராத்திரி 8:40க்கு ஜிஎன் செட்டி ரோட்ல வந்தியா இல்லையா? ஆமா, வந்தேன். தேங்க்யூ யுவர் ஆனர். சம்பவம் நடந்த அன்னைக்கு குத்தவாளி ஆட்டோ ஓட்டியிருக்கார். அன்னைக்கு ராத்திரி 8:40 ஜிஎன் செட்டி ரோட்லயே வந்திருக்கார். இதெல்லாம் அவருடைய வாக்குமூலத்திலிருந்து நமக்கு ருஜுவாயிடுத்து. அதை தொடர்ந்து குழந்தை இவருடைய ஆட்டோவில் அடிபட்டு இறந்து போயிருக்கு. குழந்தை இறந்து போனத குழந்தையினுடைய தாயாரும் டீ கடைக்காரரும் கண்ணால பார்த்திருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு பெரிய உண்மை என்னன்னா, அன்னைக்கு ராத்திரி அதே ரோட்ல வந்துட்டு இருந்தனா இந்த கோரமான விபத்தை என் கண்ணாலேயே பார்த்தேன். சோ குத்தவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறேன். எஸ்,
உங்களுக்கு யாரை வேணாலும் விசாரிக்க உரிமை இருக்கு. தேங்க்யூ யுவர் ஆனர். நான் விசாரிக்க விரும்புறது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் சங்கர் நாராயணன். நோ யுவர் ஆனர், ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சாட்சி கூண்ல ஏத்துறதுக்கு சட்டத்துல இடமே இல்லைன்னு. எனிதிங் எல்ஸ்? நோ யுவர் ஆனர், நான் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா கேட்க விரும்பல, ஒரு சாட்சியா கேட்க விரும்புறேன். ஹி இஸ் கரெக்ட் மிஸ்டர் சங்கர் நாராயணன். அந்த சம்பவத்தை நீங்க கண்ணால பார்த்தேன்னு சொல்றீங்க. அதனால உங்களை ஒரு சாட்சியா விசாரிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. புட்டகண்ணா, பிரியாவோட அண்ணன் கோர்ட்ல வாதாடி முன்ன பின்ன பாத்திருக்கியா? இல்லையே. இப்ப பார், கோர்ட்டு குஜாலா கட்ட போகுது. குஜாலான்னா இந்த கில்பா மேட்டர்லாம் உனக்கு புரியாது. ஆர்குமெண்ட்டை கவனி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இது என்ன சில்லி கொஸ்டினா இருக்கு? நான் என்ன ஃபோர்த் பாஸ் பண்ணிட்டா பிபியா இருக்கேன்? கேட்கறதுக்கு மட்டும் பதில். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏபிஎல் கோல்டு மெடலிஸ்ட். நீங்க சட்டத்தை முடிச்சிட்டு கான்வொகேஷன் டேல என்ன வாக்குறுதி எடுத்தீங்க? மறந்து போச்சா? 1000 குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. எக்ஸலண்ட். இத இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? 1000 குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இஸ் இட் கிளியர்? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இதான் அனுபவம் இல்லைங்கிறத காட்டுறது. மனுஷன் தான் மனசாட்சி இல்லாம இருக்க முடியுமா? வாய் மனுஷனுக்கு மனசாட்சி இருக்கும், உங்களுக்கு இருக்கான்னு கேட்க இல்ல. உங்களுக்கு மனசாட்சி இல்ல. இருந்திருந்தா ஒரு அப்பாவி இளைஞனை கொலைகாரன் சொல்லிருக்க மாட்டீங்க. ஒரு ஏழை பையன் மேல இப்படி ஒரு பழியை சுமத்திருக்க மாட்டீங்க. ஒரு நிரபராதிய குற்றவாளியில் வாதாடி இருக்க மாட்டீங்க. அதையும் உங்க கண்ணால பார்த்தேன் அபாண்டமா போய் சொல்லிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்ல இல்ல இல்ல. உங்க திறமையினால பொய் சாட்சிகளை அழகா செட்டப் பண்ணி இந்த கோட்டை ஏமாத்தலாம், எங்களையும் ஏமாத்தலாம். உண்மைக்கு சமாதி கட்டி பொய்க்கு உயிர் கொடுத்தலாம். ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த கடவுளே நீங்க ஏமாத்த முடியாதா? அரசன் அன்று கொல்லுவான், தெய்வம் நின்று கொல்லுவாங்கிறதெல்லாம் பழசு. இப்ப எல்லாம் கடவுள் ரொம்ப ஃபாஸ்ட், அன்னன்னைக்கு கொல்லுவான். நீங்க காலையில தப்பு பண்ணீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நீங்க தினம் 1/2 மணி நேரம் பூஜை பண்ணிட்டு தானே வேலைக்கு வரீங்க. அந்த கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா அவன் தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இந்த நிரபராதியோட தாய் வயிறு எரிஞ்சா அந்த வயிற்றத்தில் உங்களை சும்மா விடாது. நீங்க வீட்டுக்கு போனா உங்க மனைவி உயிரோடு இருக்க மாட்டாங்க. உங்க குழந்தைங்க 3 குழந்தைகளும் உயிரோடு இருக்க போறதில்ல. உங்க தாய் செத்து கிடப்பாங்க. நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீடு ஒரு சுடுகாடு மாதிரி காட்சி அளிக்கும். இந்த அப்பாவு மேல அபாண்டமா பழிய சுமத்துறதுக்காக அருண் மேத்தா கிட்ட கையை நீட்டி லஞ்சம் வாங்குறீங்களே, இந்த கை குஷ்டம் பிடிச்சி அழுகி நாத்தம் அடிக்கும். நான் சொன்னதெல்லாம் போய், இங்க சொன்ன சாட்சிகள் எல்லாம் போய், இந்த வழக்கே போய் வரான. இந்த பையன் எந்த கொலையும் பண்ணல. அவன் நிரபராதி வரான. அவன் நிரபராதி. நான் செஞ்ச பாவத்துக்காக நான் பொய் சாட்சி சொன்னேன் பாருங்க. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க யுவரானர், என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க யுவரானர். தேங்க்யூ மிஸ்டர் சங்கர் நாராயணன். உங்களுக்கு மனசாட்சி இருக்கு. யுவர் ஆனர், இன்னைக்கு நம்ம நாடு ஒரு பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. 1 மணி நேரத்துக்கு ஒரு கொலை, 1 நிமிஷத்துக்கு ஒரு கொள்ளை, தாலி அறுப்பு, கற்பழிப்பு, இப்படி அராஜகவாதிகளோட அட்டுழியமும், அரசியல்வாதிகளோட அதிகாரமும், சமயவாதிகளோட சண்டைகளும் இதெல்லாம் மலிஞ்சு போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? அலசி பார்த்தா வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன், நான் காரணம். சட்டம் படிச்ச இந்த மாதிரி வக்கீல்கள் காரணம். சத்தியத்தை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணிட்டு சில வக்கீல்கள் அந்த சத்தியத்துக்கு செவக்குழி தோன்றவங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. நான் ஒரு கொலைகாரனை என்கரேஜ் பண்றேன், ஒரு கொள்ளைக்காரனை என்கரேஜ் பண்றேன், ஒரு கிரிமினலை என்கரேஜ் பண்றேன். அதாவது ஒருத்தன் 10 லட்சம் ரூபாய் கொள்ளை அடிச்சிட்டு வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் கூலியா வீசுறான். நான் உடனே கோர்ட்டுக்கு வந்து அவன் அந்த கொள்ளையை அடிக்கலன்னு வாதாடி அவனை காப்பாத்துறேன். தன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு வக்கீல் இருக்காங்கிற தைரியத்துல அவன் மறுபடியும் கொள்ளை அடிக்கிறான். இன்னொருத்தன் 10 பேர் தலையை வெட்டிட்டு எனக்கு 10 லட்சம் ரூபாய் கூலியா வீசுறான். நான் உடனே கோர்ட்டுக்கு வந்து
அவன் அந்த கொலையை பண்ணல, அந்த கொலைக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல, அன்னைக்கு அவன் அந்த ஊர்லயே இல்லைன்னு வாதாடி அவனை காப்பாத்துறேன். அவன் மறுபடியும் 10 கொலை பண்றான். ஒரு அரசியல்வாதி, ஊழல் அரசியல்வாதி, கோடி கோடியா ஊழல் பண்றான். அவனை தண்டிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் போடுறாங்க. அந்த கமிஷன்ல நானும் ஒருத்தன். ஆனா அந்த அரசியல்வாதியோட அதிகாரத்துக்கு பயந்து அவங்க எந்த ஊழலும் பண்ணலன்னு நான் சத்தியம் பண்றேன். அவன் மறுபடியும் அதே ஊழலை பண்றான். நான் அவங்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு நான் படிச்ச படிப்பையும் உண்மையும் அடமானம் வைக்கிறேன். இந்த மாதிரி கொலைகாரங்களையும் கொள்ளைக்காரங்களையும் ஊழல் அரசியல்வாதிகளையும் சில வக்கீல்கள் நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு. இனிமே எந்த கொலைகாரனுக்காகவும் நாங்க வாதாட போறதில்ல, எந்த கொள்ளைக்காரனுக்காகவும் நாங்க வாதாட போறதில்ல, எந்த ஊழல் அரசியல்வாதியும் நாங்க ஆதரிக்க போறதில்லைன்னு ஒவ்வொரு வக்கீலும் தான் மனசாட்சிக்கு பயந்து என்னைக்கு நாம ஒரு சபதம் எடுக்கிறோமோ அன்னைக்குதான் இந்த நாட்டை நாம அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். That's all, Your Honor. திறமையா வாதாடி ஒரு நிரபராதியை காப்பாத்துறதுக்காக தேங்க்யூ மிஸ்டர் விஸ்வேஸ்வரன். அதோட உங்க உணர்ச்சிகளை எல்லா வக்கீல்களும் நினைச்சு பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த வழக்கை தள்ளுபடி செய்து மிஸ்டர் விஜய் நிரபராதி என்று விடுதலை செய்கிறேன். ஜெய், அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க அப்பா பேரை கேட்டதுக்கு சொல்ல வேண்டியதானே? ஏன் வேஸ்டா டென்ஷன் ஆகுற? எனக்கு அதான புரியல. எதுக்கு இப்படி ஒரு பிடிவாதம்? ஏதாவது காரணம் இருக்காடா? ஏதாவது மனசுல இருந்தா சொல்லு விஜய். எத்தனை பேரை வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா இந்த வீட்டுல வேண்டாங்க. நமக்கு வயசுக்கு வந்த ஒரு பையன் இருக்கா. ஐயோ, அடிக்காதீங்க. எனக்கு ஞாபகம் மிஸ்டர் மேத்தா. அப்பனைய பேர் சொல்லி கூப்பிடுற? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட நீ எனக்கு அப்பனா நடந்துகிட்டதே இல்ல. அதனாலதான் உன்னை அப்பன் கூப்பிடுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. குடிசையில கிடந்த நாய்களை கோபுரத்தில் கொண்டு வந்து வச்ச பார், அந்த தூங்குற குடிசையில அற வைத்து கஞ்சி கலைஞ்சுக்கிட்டு இருந்தோமே, அது நாங்க மறக்கல, நீ மறந்துட்ட. ரொட்டி கூடிய தலையில வச்சுக்கிட்டு எங்க அம்மாவும் நீயும் தெரு தெருவா வித்து பழச்சுக்கிட்டு இருந்தீங்களே, அந்த வாழ்க்கையை நாங்க மறக்கல, நீ மறந்துட்ட. நிறுத்துற. பழச மறக்க தெரிஞ்சவன் தாண்டா வாழ தெரிஞ்சவன். அந்த போலி வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. இதுல எதுக்கு? இனிமே எங்க அம்மா கிட்ட நீ ஒரு புருஷனா நடந்துக்கலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா நடந்துக்க. என்னடா பயமுறுத்துறியா? எஸ், உள்ள தோளுக்கு மிஞ்சிட்டா தோழனா நடந்துக்கணும், இல்லன்னா அசிங்கமாயிடும். நான் 5 வயசா இருக்கும் போது எங்க அம்மா வடிச்ச பார்த்து அழுதுகிட்டு இருந்தேன். 10 வயசா இருக்கும் போது எங்க அம்மா வடிச்ச பார்த்து துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு வயசு 18. இனிமே எங்க அம்மா மேல ஒரு அடி விழுந்தது, அடுத்த அடி கூட்டி கழிச்சு பார், கணக்கெல்லாம் சரியா வரும். எல்லாம் நீ கொடுக்குற யாரண்டி? நீ என்ன சொல்ற விஜய்? நீ இந்த அருண் மேத்தாவோட மகனா? ஏண்டா, இந்த பங்கு மார்க்கெட்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு அந்த கோட்டீஸ்வரம் பிள்ளையா நீ? தமிழ்நாட்டிலே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆச்சாடா அந்த அருண் மேத்தா, அவருடைய சன்னா நீ? எஸ், ஒன்லி சன், அந்த கோட்டீஸ்வரனுடைய ஒரே மகன். ஆச்சரியமா இருக்கு. அப்போ அருண் மேத்தாவோட பையன் நான் தானே காலேஜ்ல கில்பா காட்டி சுத்திருக்கான அந்த ராக்கி, அவன் யாரு? அம்பிகா, இதான் என் வீடு. முதல் தடவை வரல? எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கு. அவன் தான் என் மாமன். மேல வா. லட்சுமி, லட்சுமி, மேல வா.
ஐயோ என்னங்க நீங்க என்னடி என்ன கணச்சு காட்டுற மாமா இருக்கான்ற தைரியத்திலையா நான் ஒண்ணு அவனை தூண்டி விட்டு வேடி காட்டுற ரெண்டு பேரையும் தொலைச்சு விடுவேன் தொலைச்சு ஆமா எது கூப்பிட்டீங்க எதுக்கு அம்பிகா உனக்கு என்ன வேணும் விஸ்கி பிராண்டி ஜின் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதனால ஷாம்பியன் சாப்பிடலாம் ஷாம்பன் குட் செலக்ஷன் ஏய் போய் ஷாம்பன் கொண்டா என்னடி என்ன முறைக்கிற நீ எனக்கு பொண்டாட்டி ஆவறதுக்கு முன்னாடியே இவ எனக்கு வப்பாட்டி உனக்கு ஒரு புள்ள இருக்கிற மாதிரியே இவளுக்கு ஒரு புள்ள இருக்கு நீ உன் புள்ளைய தூண்டி விட்ட மாதிரி இவ்வளவு அவ புள்ளைய தூண்டி விட்டா என்ன நடக்கும் உனக்கு புள்ள இல்லாம போயிடும் புரியுதா போய் ஷாம்பன் எடுத்துட்டு வா என்கிட்ட கொடுங்க நான் எடுத்துட்டு போறேன். வேண்டாம்ப்பா. உங்களுக்கு ஏமா இந்த நிலைமை? என்கிட்ட கொடுங்க. வேண்டாம் விஜய், ஏற்கனவே நான் தான் உன்னை தூண்டி விட்டுட்டதா சொல்றாங்க. நீ அங்க போனா ஏதாச்சும் வம்பாயிடும். நான் சொல்றதை கேளு. கொடுங்கம்மா. ஷாம்பைன் பாட்டில் ஓபன் பண்ணலாமா சார்? என்ன கேட்டா அம்பி ஓபன் பண்ணலாமா? பையனை சர்வர் வேலைக்கு அனுப்புனா நல்லா ஷைன் பண்ணுவான் போல இருக்கு. நல்லா கேட்டடி. குப்பை தொட்டில கிடக்க வேண்டியதெல்லாம் இந்த கோயில வந்து கிடக்குது. மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. விஜய், என்ன மிஸ்டர் மேத்தா, கடைசியா ஒன்னு சொல்றேன், இந்த தெய்வம் இருக்கிற வீட்டுல இனிமே எந்த வரக்கூடாது. வரவிட மாட்டேன். வெளியே போயிடு, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டுல இடம் இல்ல. அவுட். இது எங்க அம்மாவுக்கு வேணா அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா நான் எதிர்பார்த்ததுதான். இனிமே நீ கெஞ்சினா கூட எங்க அம்மா இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. புறப்படுமா? விஜய், அதான் மாமா சொல்லிட்டானே, ஒரு தெய்வம் இருக்கிற இடத்துல இருக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அம்பிகா தான் தெய்வம். போட, ரெண்டு பேரும் ரோட்ல போய் பிச்சை எடுங்க. சொல்லுமா, இதுக்கப்புறமா இந்த வீட்டுல இருக்கணுமா? நிலை, நான் கட்டின தாலிய கட்டிக்கிட்டு தெருவில் அலைஞ்சா எனக்கு தான் கேவலம். கழட்டி கூடாது. ஐயோ, நீங்க செஞ்ச கொடுமைகளை எல்லாம் நான் தாங்கிட்டு இருந்ததுக்கு காரணமே இந்த தாலி தாங்க. தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க. என்னடி சென்டிமெண்டா? ஐயோ, அம்மா! எப்போ எங்க அம்மா கழுத்துல கட்டின தாலியை அறுத்தியோ அப்பவே நான் அவனை கொண்டிருப்பேன். இத பார், எந்த கையால தாலியை அறுத்தியோ அதே கையால எங்க அம்மா காலை தொட்டு கும்பிடத்தான் போறேன். அதையும் நான் பார்க்கத்தான் போறேன். போயிடலாப்பா. விஜய், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மானமுள்ள இந்த மகனும் நீ செஞ்சுதான் செஞ்சிருப்பா. ஆனா ஒண்ணுடா, அவனை சும்மா விடக்கூடாது. சட்டப்படி அவன் சொத்துல உனக்கு பங்கு இருக்கு. அவனை கோர்ட்ல நிக்க வைக்கிறோம், அவனோட கொடுமைகளையும் கோல்மைகளையும் நாட்டுக்கு எடுத்து சொல்றோம், உன்னோட சொத்துக்களை வாங்கி காட்டுறோம். அப்பனே வேண்டாம்னு வந்துட்ட பிறகு அவன் சொத்துக்கு ஆசைப்படுறதுக்கு தானே பிச்சைக்காரனா? நேத்துக்கு ஏன் நீ காலேஜுக்கு வரல? நேத்து எனக்கு பயங்கர ஜுரமா இருந்துச்சு, அதான் வரல. அப்படியா? சரிவா, டாய்லெட்டுக்கு போயிட்டு போலாம். ஐய் மச்சி, ஃபிகர் டாய்லெட் உள்ள போற மாதிரி இருக்கு. ரொம்ப நாளா நம்ம மட்டும் விளையாடிட்டு இருக்கா, இன்னைக்கு நான் கொஞ்சம் விளையாடிட்டு வரேன். வேடிக்கையை பாரு. அன்னைக்கு உன் காலை பிடிக்க வச்சல என்ன, இப்ப போய் சொல்லு எல்லாத்துக்கிட்டையும். உன்னை நான் எங்க பிடிச்சேன்னு சொல்லுவிய? என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. எவனா உன்னை கிண்டல் அடிச்சானா?
எவனாவது உன் மேல கை வச்சானா? சங்கீதா, என்ன நடந்தது? நாதா